ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. என்னடா இப்படி நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கேன். எல்லோரும் கெட் ரெடி வித் மீ போடுறாங்க, நானும் போட போகிறேன். பாப்பா சிரிக்குது. எனக்கு தெரிஞ்ச கெட் ரெடி வித் மீ இதுதான். நான் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போது ஒன்றும் இல்லை, சிக்கு எடுக்க போகிறேன். சிக்கு எடுத்துட்டு கொஞ்சம் சிக்கு எடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பணும். எங்கேயும் இல்லை, கடைக்கு தான், சூப்பர் மார்க்கெட் போகிறேன். சரியா? அதுக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ தான் இது. இப்போ வந்து இந்த கெட் ரெடி வித் மீ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இன்னும் முடியலைங்க, இருங்க. இப்போ இந்த பிளாக் சாரிக்கு இந்த பிளாக் கலர் இந்த கம்மலை போட்டுக்க போகிறேன். இதுதான் என்னோட கெட் ரெடி வித் மீங்க. அப்படியே வேலைக்கு கிளம்பி அவசர அவசரமாக ஓடுவேன்ல, எல்லோரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினச்சிப்பாங்கம்மா. ஆனால் எனக்கு 5 நிமிஷம்தான். தலைவாரி, இந்த மேக்கப்புக்கு ஒரு பொட்டு வேறு வைக்கலான்னு நினைக்கிறேன். இது ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பொட்டு மட்டும் வேறு வச்சுட்டா ரெடி ஆயிடுவேன். ஒரு நிமிஷம். ஏகப்பட்ட பொட்டு இருக்குது கண்ணாடி ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா பொட்டு மட்டும் மாற்றிக்கிறேன். பொட்டு மாற்றி நிறைய சைஸஸ் இருக்குது இதில், அதனால் கன்ஃபியூஷன் ஆகுது. கம்மல் அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பொட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்னோட கெட் ரெடி வித் மீ நிஜமாக இதாங்க, பொய் சொல்லலை. இதுவரை எனக்கு இந்த கண்ணாடி பார்த்து வச்சா தான் சரியாக வரும். இந்த ஃபோனை பார்த்து வைக்க எப்படி இருக்குன்றதில்ல. எது வச்சுட்டேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கம்மல் போட்டாச்சு. பாப்பா ஒரு லிப்ஸ்டிக் எடு. ஒரு மெரூன் கலர் சின்ன இது மாதிரி இருக்கும் பாரு. ஒன்று மூஞ்சிக்கு எதுவும் போட்டு வரணும். எனக்கு எப்பயும் போடுற ஒரே ஒரு க்ரீம் இதுதான் என்னோட கெட் ரெடி வித் மீ. பொய் இந்த மேக்கப்பு அதெல்லாம் வந்து நான் என்ன போடுவேன், ரொம்ப டவுட் இருந்தால் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து இன்சைட்லேருந்து இது உடஞ்சே போச்சு. இந்த கலர் இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது. வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணோடனே, அதாவது நான் இது வீடியோ பார்த்து போடுறதுனால அங்கேயும் இங்கேயும் போயிடுது. நான் போடுற ஒரே ஒரு இது என்னென்னா இந்த லிப்ஸ்டிக்கு. இதுதான் என்னோட கெட் ரெடி வித் மீ. ஒரு கிளிப்பு மட்டும் குத்திட்டேன்னா சும்மா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கலர்லாம் தலையில் போயிடுச்சு, கலர்லாம் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு, அவ்வளோதான். இதுதான் என்னோட கெட் ரெடி வித் மீ. செயின் மட்டும் டாலர் செயின் எடுத்து வெளியே போட்டுடலாம். இவ்வளோ தாங்க என்னோட கெட் ரெடி வித் மீ. வளையல் போடலையாம் பாப்பா சொல்லுது. ஐயோ சத்தமாக சிரிச்சிட்டேன். ஒரு வளையல் எடுத்து நான் போட்டுக்கிறேன், அதோட முடிஞ்சிடும். வளையல் எல்லாம் தேடணும். நான் வந்து லீவில் இருக்கனால எல்லாமே வந்து அப்படியே கலைஞ்சி போய் கிடக்குது. வளையல் மட்டும் போட்டுட்டேன்னா இதுதான் என்னோட இன்னைக்கு அவுட்ஃபிட். கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு பார்க்கலாமா, தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் இருக்குது சாரி. இருமா பாப்பா ஐயோ கேமரா லூஸ் ஆயிடுச்சு ஃபோன். எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பவுட்ரு போட்டுக்கிட்டு அது மாதிரி நான் எப்போ இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆயிலியாக நேச்சுரல் லுக் தான் பிடிக்கும். இப்போ நான் வந்து இப்படி நேராக வந்து வேணால்
உங்களுக்கு காட்டுறேன். வாவ், ஜெய்ப்பூர் சாரீ. இது ஜெய்ப்பூர் காட்டன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இதுதான் என்னோட நிஜமான, அதாவது எடிட்டிங்லாம் இல்லாமல் ஒரு கெட் ரெடி வித் மீ. இப்படி தான் நான் பரபரப்பாக ஓடுவேன். கூட கிளம்பிட்டேன். அங்கே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஃபோனுன்ற கூப்பிடுறாங்க. ஆனால் நான் இப்போ ஓடணும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இந்த கம்மல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். இது கம்மல் போடுவேன், லிப்ஸ்டிக் இது மட்டும்தான். மோஸ்ட்லி ரொம்ப மேக்கப்லாம் இதுவரை நான் ட்ரை பண்ணது இல்லை. உங்களுக்கு இந்த கெட் ரெடி வித் மீ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த பிளாக் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வீடியோ எடுக்க இனிமேல் கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துருச்சு. 1 இயர் ஆகிடுச்சு. நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இப்போ எனக்கு வீடியோ போடவே தெரியல, அதுதான் நிஜம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு கெட் ரெடி வித் மீல நம்ம சந்திக்கலாம், கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.